வணக்கம். நித்யசுபம் சார்பில் உங்கள் நிஷா. இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம். உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம், ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது. வாங்கல் தலைப்பிற்கு செல்வோம். அரசு வேலை வாய்ப்பு இதோ. உங்கள் ஜாதகம் என்ன சொல்கிறது? நவகிரகங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒருவித காரகத்துவமும் அதற்கான கடமை, தனித்துவமான செயல்பாடுகள் உள்ளன. அந்த வகையில் யாருக்கெல்லாம் அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அரசியலில் ஜொலிக்க வாய்ப்புகள் உண்டு, அரசு தொடர்பான யோகத்தை யார் பெறுவார்கள் என்பதையும் ஒவ்வொரு கிரகங்களின் முக்கியத்துவம் இங்கு பார்ப்போம். சூரியன் மற்றும் சந்திரன் 2 கிரகங்களும் நல்ல வலிமையாக அமைந்திருப்பின் அரசாங்க வேலை கிடைக்க சாதக பலன்கள் கிடைக்கும். நவகிரகங்களில் அரசன் சூரியன் தலைமைத்துவத்தை தரக்கூடியவர். இது அரசு தொடர்பான வேலையையும் குடும்ப தலைமைத்துவத்தை தரக்கூடியவராக இருக்கக்கூடியவர். சூரியன் பலம் பெற்றவரின் ஜாதகத்தில் அரசாங்கத்தில் தொழிலை ஆதரிக்கக்கூடியதாகவும் அதன் மூலம் பலன் பெறக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக ஜாதகத்தில் சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தில் இருப்பின் அவருக்கு அரசு வேலை கிடைக்க வலுவான வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் ஜோதிடத்தில் கர்ககாரகன் என அழைக்கப்படுகிறார். இவர் வெளிப்படையாக அரசாங்க வேலையை குறிக்காமல் இருக்கலாம். ஆனால் பூர்வீக பலன்கள் சாதகமாக பலமாக இருப்பின் அவருக்கு சனியின் மூலம் அரசு வேலை அல்லது தனியார் வேலையில் மேலான பதவி கிடைக்கும். எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சனியின் சாதக அமைப்பு அல்லது பலம் குறைவாக இருப்பின் தொழிலில் முன்னேற்றம் அடைவது கடினமே. முன்னர் குறிப்பிட்டபடி நவகிரகங்களில் சூரியன் மற்றும் சந்திரன் தந்தை, தாய் ஸ்தானத்தை குறிக்கின்றனர். பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் சூரியனின் அமைப்பு அரசு வேலைக்கான யோகம் இருப்பின் அதை வேகமாக பெற்றுத்தரும் உந்துதலை சந்திரனின் சுபத்தன்மை கொடுப்பார். ஒருவருக்கு சுபமான சக்தி வாய்ந்த சந்திரனின் அமைப்பு இருப்பின் அவருக்கு அரசாங்க வேலை தேடி வரும். செவ்வாய் கிரகம் போர் தளபதி ஆவார். சூரிய பகவான் ஒரு செயலை செய்ய தூண்டுவார். செவ்வாய் பகவான் அந்த செயலை செய்து முடிக்கக்கூடி உத்வேகத்தையும் உந்துதலையும் தரக்கூடியவராக செயல்படுவார். அந்த வகையில் ஜாதகத்தில் அரசாங்க வேலைகளில் ஒரு உந்துதலோடு செய்யக்கூடிய காவல்துறை அல்லது இராணுவம் போன்ற அரசு சேவை துறையில் செவ்வாயின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. செவ்வாய் உடல் வலிமை, ஆரோக்கியத்தை காக்க நினைக்கும் மனநிலை தரும். தேவர்களின் குரு பிரகஸ்பதி குரு பகவான் என அழைக்கப்படுகின்றார். இவர் ஆசிரியார். எப்போதும் நல்ல விஷயங்களை கற்றுத் தருவதோடு சுப பலன்களை மட்டுமே கொடுக்கக்கூடியவர். சில நேரங்களில் தண்டனையை தரக்கூடியவராக இருப்பார். குருவின் நல்லருளால் ஆசிரியர், கல்வித்துறை சார்ந்த அரசு பணிகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. அல்லது சமூகத்தை முன்னேற்றும் விஷயங்களில் ஈடுபாடு கொண்ட வேலைகளை கொடுப்பார். கல்வி தொடர்பான அரசாங்க வேலைகளை ஆதரிக்கும் கிரகங்களில் வியாழன் உள்ளது.